ஹலோ எம்கேடி ஃபேமிலி. இந்த நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டிக்கு வந்துட்டு வெறித்தனமாக ஒரு கலர் வந்து சூஸ் பண்ணி பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். என்னடா கலரை பற்றினா அந்த தெரிஞ்சு பாருங்க, பச்சை கலர் தாங்க. வெறித்தனமாக இருக்குது. நம்ம வண்டி கலர் எப்படி இருக்கும் பாருங்க. இந்த கலர் நல்லா தான் இருக்கும். முருகா இந்த இடத்துல லைட்டாக தேய்ச்சி விட்ருக்கணும் முருகா. இங்கே பேர் நானும் இப்போ தான் பார்க்கேன். இந்த பார்ல இல்லை இதில் தேய்க்கலையோ, அது இது கரை. இந்த வண்டி இன்னும் கொஞ்ச நேரத்தில் இப்படின்ற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணி பாருங்கள். நானும் பெயிண்ட் அடிக்க போகிறேன். நம்ம கலக்கி வச்ச பெயிண்ட்டு டேங்க் முடிய கலக்குனா இந்த நான் சின்ன பிரஸ் வச்சு கலக்கி அடிக்கேன். அதில் ரெண்டும் ஒரே கலர் தானே? ஆமாம். போட்டு கழுவாங்க கேஷ் ஒரே கலர் தான் கேஷ். நம்மளும் பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இங்கே ஒரு வேலை முருகா, மூடியை லாஸ்ட்டாக கழட்டி எடுத்துட்டு காஞ்சனை பிளாக் அடிச்சிடும். மூடிக்கு நல்லாயிருக்கும். மக்காடு ப்ளூ கலர் தானே? பச்சை கலர் தானே? மக்காடா? எந்த மக்காடு? ஆமாம், ஒரே கோட்டி. ரோட்டில் போகிறீங்கன்னா நம்மள தான் பார்ப்பாங்க. யார் சாமி வண்டியை போட்டு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. மக்களோட கலத்திருங்க. கேமரா ஆன் பண்ணோடனே ஒருத்தன் சிரிக்கிறான். இந்த நிற்கிறான் அந்த குட்டையன் இருக்கு. அவனை போய் காட்டுறான். ஒரு அடிச்சிட்டு இருந்த வாரம் இருக்கு. இந்த இருக்கிறான்ல அவன் கேமரா ஆன் பண்ணோடனே சிரிக்கிறாங்க. என்ன கண்ணு அதனே தெரியல. நம்ம பக்கம் ஜோக்கர் மாதிரி இருக்கும். அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். கையெல்லாம் பெயிண்ட் காலில் பொத்து விட்டு கால் மீங்கிட்டுங்க. இந்த இடம் இது காந்தது. அந்த இடம் சீட்டு கிட்டலாம் கழட்டிட்டு எரிஞ்சாச்சு. முருகா கலர் சூப்பராக இருக்குல்ல முருகா? கலர் வேற லெவலில் இருக்கு. கலர் வேற லெவலில் இருக்குங்க. வண்டி கொஞ்சம் மஜாவாக இருக்கும். மக்களோட டென்ஷன் எனக்கு ஒரு நாள் ஏற்றி போச்சு, உடஞ்சி போச்சு. மக்களோட மாற்றணும். நிறைய ஆள் இருக்குது வண்டிக்கு. இந்த இடத்துல பிளாக் கலர் அடிச்சிட வேண்டியதான். அடிச்சு சும்மா வேற லெவலில் இருக்கும். பிளாக் அதனால பெரிய டப்பாங்க வந்துருக்கும். வேலை பார்க்குறதுலாம் வண்டிக்கே வேலை பண்ண வேண்டியிருக்கு. சும்மாவே பெட்ரோலை அப்படி குடிக்குது. எல்லாம் யாருக்காண்டி? நம்மளுக்காண்டி தான். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் நல்லா பிடிச்சிருக்கோங்க. இதுக்கு மேலே இந்த வண்டியை வச்சு என்னென்னலாம் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில. பார்ப்போம். பெயிண்டிங் பண்ணால் போலீஸ்காரன் பிடிப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரில. அதுவும் ஒரு பயம். சிலவங்க பெயிண்டிங் பண்ணால் பிடிச்சிக்கிறாங்க. பார்ப்பாங்க. நான் என்ன பண்ண போகிறேன் அந்த வண்டியில் டேங்க்கு இதுவும் பால் பச்சை கலரு, அது பச்சையாக பால் பச்சை ஏதோ ஒரு கலர். அதுக்கப்புறம் இந்த வீலுக்குள்ளே முருகா பின்னாடி வீல் பேசாடி பச்சை கலர் அடிச்சுருமா? பச்சை இருந்துச்சுன்னா முன்னாடி வீலு பிளாக் கலர் அடிச்சிடும். பின்னாடி இருந்துச்சுன்னா பச்சை கலர் அடிச்சிடும். பச்சை கலர் நல்லாயிருக்கும். அப்படி இருந்தால் கூட நல்லாயிருக்கும். அது ஃபுல்லாக பிளாக்கு. எங்கிட்டலாம் பிளாக் தான் வரும். மேலே அந்த சைடு மூலியம் பின்னாடி பார்ப்போம். பெயிண்ட் இருந்தால் பின்னாடி அந்த வீலில் மட்டும் பச்சை அடிச்சு விட்ருவோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். நம்பர் பிளேட்டு புது நம்பர் பிளேட்டு தான் வாங்கி மாட்டோம் கைஸ். கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இப்போ இவ்வளோ தூரம் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த சைட் டோர் எல்லாம் அடித்து முடிச்சோன்னே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ் வண்டியை ஃபுல்லாக பெயிண்டிங் அடித்து முடிச்சாச்சு. மழை வேறு தூத்திக்கிட்டு இருக்குங்க. பெயிண்டிங் அடித்து முடிச்சு தான் பார்த்தா மழை தூருது, வெறுப்பாகுது. இங்கே இருங்க, டேங்கில் ஃபுல்லாக வந்துட்டு சொட்டு சொட்டாக விழுந்துக்கிட்டு இருக்குது. என்ன வேணே தெரில. இது யாரா இப்படி போட்டது? ஐயோ எவ்வளோதான் வேலை பார்க்குறாங்க. கரெக்டாக இப்படி வண்டி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக யாரெல்லாம் வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களாம் மறக்காமல் ஒரு லைக்கை தள்ளி விட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. யாராட்டும் இப்படி பெயிண்டிங் அடிக்கணும் விடுறீங்களா இந்த வீடியோ பார்த்து பெயிண்ட் அடிங்க. கலர் அந்த எந்தெந்த கலர் கூட எந்தெந்த கலர் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வந்துட்டு நான் சொல்லிடுறேன், கமெண்ட் பாக்ஸில் அப்படியே சொல்லிடுறேன். எல்லாருமே நம்ம வண்டியை வந்துட்டு ஒரு மார்க்கமாக பார்த்துட்டே போகிறாங்க. இந்த பையன் அப்போ 3 ரவுண்டு அடிச்சுட்டு அந்த இடத்துல அவன் பார்த்து முடிச்சுட்டே தான் போகிறான்.
இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கை தட்டி விட்ருங்க. ஓகே கைஸ், இப்போ டாட்டா பை பை. இந்த வீடியோ வந்துட்டு நாளைக்கு வந்துடுங்க உங்களுக்கு. ஓகே, டாட்டா பை பை, சி யூ.